सीतापति राम 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 राम। श्री राम नाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरण गोविंदा गोविंदा। जय जानकीकांत स्मरण जय जय राम राम। हर हर नम पार्वती पदये हर हर महादेवा। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सवल साधु की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अंबरीश सुखसानुग भीष्मताल्प्यान रुक्मांगद अर्जुन वशिष्ठ विभीषणादीन पुण्यानिमान परम भागवतां स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। ஸ்ரீயப்பதியான சீதாராமுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய சமயத்தில் நாம ஸ்ரீமத் பாகவதம் பாராயணம் பண்றோம் இல்லையா? நான் ஒரு டைம்லாம் இதுக்கெல்லாம் ஏங்கி ஐயோ பாராயணம் பண்ண முடியலையே, கஷ்டமா இருக்கே, படிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கே, படிக்கிறது கஷ்டமா. ஏன்னா இந்த 5வது ஸ்கந்தம்லாம் பார்த்தா ரொம்ப நெருடலா இருக்கும். ஸ்லோகங்கள்லாம் பார்த்தா ரொம்ப நெருடலா இருக்கும். 4வது ஸ்கந்தத்திலேயே ரொம்ப நெருடலா இருக்கும். இன்னும் அது மாதிரி 6வது ஸ்கந்தத்துல கூட சில இடத்துல நெருடலா இருக்கும். ஆஹா, இது படிக்க முடியலையேன்னு வருத்தப்பட்டேன். அந்த ஸ்லோகங்களை பிரித்து படிக்கிறதுக்குள்ள போதும்னு ஆயிடும். ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஆரம்பத்துல படிக்கும்போது. இப்ப அப்படியே வாழைப்பழம் மாதிரி அப்படியே நைஸா வாய்க்குள்ள போற மாதிரி அந்த ஸ்லோகங்கள்லாம் இன்னைக்கு சுவாரஸ்யமா படிக்கிறதுக்கே ஆசையா இருக்கு. அப்போ ஆரம்பத்தில் விஷம் போல தோன்றக்கூடியது பின்னாடி அதுதான் அமிர்தமா இனிக்கக்கூடிய சுகம்தான் சாத்விகமான சுகம் அப்படின்னு பகவத்கீதையில பகவான் சொல்றாரு. ஆரம்பத்துல விஷம் போல இருக்கும், ஆனா எப்படின்னா அமிர்தமான கடையும் போது ஆரம்பத்துல விஷம் வந்தது. ஆரம்பத்துல விஷம் வருதுன்னு சொல்லிட்டு ஆஹா இந்த மலையை கடையக்கூடாது அப்படின்னு தேவர்கள்லாம் பின்வாங்கி இருந்தாங்கன்னா அமிர்தம் அடைஞ்சிருக்க முடியுமா? அமிர்தத்தை அடைஞ்சிருக்க முடியுமா? அடைஞ்சிருக்க முடியாது. விஷத்தினுடைய நெடிய சகிச்சாதான், அந்த கஷ்டங்கள்லாம் தாங்கினாதான், அவமானங்கள்லாம் தாங்கினாதான், துன்பங்கள் எல்லாம் தாங்கினாதான் அப்போ நீ அந்த அமிர்தத்வாய கல்பதி, அந்த உயர்ந்த அமிர்த நிலையை அடைய முடியும் அப்படின்னு நம்ம சாஸ்திரங்கள் காண்பிக்கிறது இல்லையா? அப்போ பகவத்கீதையில பகவான் ஆரம்பத்துல விஷம் போல இருக்கு, பின்னாடி அமிர்தம் போல பலனை கொடுக்கக்கூடியதா இருக்கிற சுகம்தான் வந்து சாத்விகமான சுகமானது அப்படின்ட்டு கிருஷ்ணர் சொல்றாரு கீதையில. அப்போ இந்த பாகவதம் படிக்கும்போது ஆரம்பத்துல கஷ்டமா இருந்தது. ஆனா படிக்க எத்தனை தடவை பாராயணம் பண்றோம். அப்ப படிக்க நான் இப்ப சுகமா இருக்குது, படிக்கிறதுக்கு நல்லா இருக்கு. படிக்கிறதுக்கு அப்படியே இருந்துட்டோம்னா போதும், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே தேவையில்ல. பாகவதம் பாராயணம் பண்ணா போதும். இதுல என்ன ஒரு இடையூறுனா, நம்மள டென்ஷன் இந்த கலிபுருஷன் இருக்கான் பத்தியா, நம்மள டென்ஷன்லயே வச்சுருப்பான். அப்படியே ஃபுல்லா வைப்ரேஷன் மூட்லயே நம்ம வச்சுருப்பான். அப்படியே பதட்டமா அந்த வேலை அதை பார்க்கணும், இதை பார்க்கணும், உலக விஷயங்களே உன்னை டென்ஷன்லயே வச்சிருந்தாதான் நீ பாகவதத்துக்கு வர மாட்டேன். பாகவதம் படிக்க மாட்டேன், பகவத்கீதை படிக்க மாட்டேன், ராமாயணம் படிக்க மாட்டேன். உன்ன என்ன உலக காரியங்கள், ஆமா அது முக்கியம், போ அது போயிட்டோம், அங்க போயிட்டோம், ஹாஸ்பிட்டலுக்கு போனோம், அங்க காசு வாங்கணும், இங்க சம்பளம் வாங்கணும், வேலைக்கு போனோம், அது பண்ணணும், இது ஒன்னு என்னன்னா வேற ஒரு விஷயத்துல முக்கியத்துவம் ரொம்ப நவோ அப்படியே தலை போற காரியம் போல ஒண்ணு
உன்னை அந்த பரபரப்புல வச்சுருந்தாதான் நீ பாகவதத்துக்கு திரும்பி பார்க்க மாட்டேன் அப்படின்னு நம்மள மாயில ஏமாத்தின்னு இருக்கான். இது எது வரைக்கும்னா இந்த பரபரப்புல நம்ம இந்த டென்ஷன்லயே வச்சுன்னு இருப்பான்னா, நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்த டக்குன்னு கொஞ்ச நேரம் பாகவதம் போய் கேட்கலாமே. இப்ப ஃப்ரீயா தானே இருக்கோம், ஒரு நாள் லீவு தானே, கொஞ்சம் பாகவதம் அங்க சப்தாகம் நடக்குதாமே போய் கேட்கலாமே அப்படின்ற எண்ணம் உனக்கு வந்துடும் இல்லையா? அது வரக்கூடாது. அந்த லீவ் டைம்லயும் உனக்கு என்ன பண்ணும், அப்பதான் வீட்டுல நிறைய அந்த ஞாயிற்றுக்கிழமை நாம என்ன பண்ணுவோம், அந்த ஞாயிற்றுக்கிழமை சில வேலைகளை வீட்டு வேலைகளை நம்ம கணக்கு போட்டு வச்சிருப்போம், பிளான் பண்ணி வச்சிருப்போம். அன்னைக்கு ஃபுல்லா இறங்கிடுவோம் வீட்டு வேலையில. அந்த மளிகை சாமான் வாங்கணும், அது வாங்கணும், ஷாப்பிங் போகணும், அது பண்ணணும், எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை தான். மற்ற நாள் வேலைக்கு போகணும் இல்லையா, சம்பாதிக்கணும். ஆக மொத்தம் பாகவதத்தை நீ திரும்பி பார்க்க கூடாது. அது மாதிரி உன்னை நல்ல வைப்ரேஷன் மூலில் அந்த டென்ஷன்லயே வச்சுன்னு இருப்பேன் அப்படின்னு கழுபுருஷன் கங்கணம் கட்டின்னு இருக்கானா. யார் இடத்துலனா பயந்தவர்களிடத்துல சென்னாய் போல உள்ள நுழைவானா. நைஸா உள்ள நுழைஞ்சு அந்த ஆட்டை திருடுற மாதிரி நமக்குள்ள இருக்கிற சாத்விகமான பக்தியை திருடிடுவானா அவன். யாரு? கலி. அப்போ நம்மளால அது தப்பிக்க முடியல பத்தியா. எப்படியாவது இன்னைக்கு எப்படியாவது இந்த வேலை முடிச்சிட்டேன்னா நான் பாகவதம் படிக்கலான்னு உட்காந்துலான்னு பாக்குறேன். பாகவதம் யாராவது படிக்கிறாங்க இல்லையா, அது கேட்கலான்னு பாக்குறேன். சரி, யூடியூப்ல அது கேட்கலான்னு பார்த்தா கேட்க முடியல. சரி, அதை பாராயணம் பண்றதை ஃபாலோ பண்ணலான்ட்டு அதுக்கும் டைம் இல்லை. நான் ஒரு வேலைன்னா இன்னொரு வேலை ரெடியா இருக்குது, வேலை வந்துனே இருக்கு. அப்படிதான் உபத்திருதாக இது மாதிரி உபத்திரவங்களை கலிபுருஷன் கொடுத்துனே இருப்பான். அப்ப நம்ம எப்படிலாம் கெடுக்கிறான் பாருங்க கலிபுருஷன். அது நம்மளுக்கு முக்கியமா தோண வச்சான் பாரு, அதுதான் பெரிய ஆச்சரியம். உண்மையிலேயே வாஸ்தவம் அத்திர வஸ்து சிவதம், மங்களகரமான ஒரு வஸ்து ஒன்று இருக்கு, அதுதான் வாஸ்தவமானது, அதான் சத்தியமானது, அது கிருஷ்ணஸ்வரூபம் தான். ஆனா அத காலிலே காட்ட மாட்டான். ஆனா அதை தவிர மற்றது எல்லாத்தையும் கண்ணில் காட்டுறான். உலகத்துல அங்க போ இங்க போ, அது முக்கியம் இது முக்கியம், வெளிநாட்டுக்கு போ, அங்க போய் சுத்தி பாரு, இதை சுத்தி பாரு, அதை பண்ணு இதை பண்ணு. ஆனா ஆத்துல உட்காந்து அழகா பாகவதம் படிக்கலான்னா அப்ப ஐயோ பாகவதம் படிக்கணுமா, அது என்னவோ பெரிய என்னவோ பாரம் மாதிரி நினைக்கிறாங்க. நாம சங்கீர்த்தனம் பண்ணமா, அட போப்பா அப்படின்னு. அப்ப சுவையே இல்லை. ஆனா நல்லதுன்னு தெரியும், ஆனா சுவை இல்லை. சுவை இருந்துச்சு, அதுல பித்து பிடிச்சிச்சுன்னா அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் முக்கியம் தோணுன்னு நினைக்கிறீங்க? சத்தியமா தோணாது. எப்பா வெளிநாட்டு பயணம், வெளிநாட்டு டூர் எது இருந்தாலும் எனக்கு வானே வானம். நான் வீட்டுல உட்காந்து பாகவதம் படிச்சா ஆஹா சுவாது சுவாது பதே பதே. நான் எத்தனையோ தடவை இந்த ஸ்லோகம் சொல்றேன்னு நினைக்காதீங்க, சத்தியமான வார்த்தை எல்லாம். உண்மையிலே சுவாது சுவாது பதே பதே. அதை படிச்சு அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும், அனுபவிச்சதான் அது சொல்றேன். எல்லாம் இதுக்கு நம்ம இது விளம்பரத்துக்காக நான் விளம்பரம் பண்ணி என்ன ஆக போகுது? பாகவதம் உலக பிரசித்தம். ஆனா மந்த பாக்கியாக அப்படின்னு ஒரு பதம் இருக்கு பாகவதத்துல. அந்த அளவுக்கு பாக்கியம் பண்ணாதவர்களாக இருக்கிறார்களே, அதை நினைச்சுதான் நம்மளுக்கு கவலையா இருக்கு. மந்த பாக்கியாக மந்த மதையா மந்த மதையோ அப்படின்னு ஒரு பதம் இருக்கு. அந்த அளவுக்கு மந்த புத்தி படைத்தவர்களாக, இந்த பாகவதத்தையே தொடாதவர்களாக, நாம சொல்ல முடியாதவர்களாக எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியா. நான் அதை தொடர்றவங்க, அதை படிக்கிறவங்கள சொல்ல, நாம சொல்றவங்கள நான் சொல்ல, அது மாதிரி இருக்காங்களே, அதை படிக்காதவங்க இருக்காங்களே, நினைச்சுதான் ஆச்சரியம். அப்ப என்னன்னா அவர்கள் செயல்படாம சும்மா தூங்கின்னு இருக்காங்கன்னு கேட்டா அவர்கள் நிறைய செயல்படுறாங்க. ஆனா கால வரையும் சமயபகி கேவலம். ஏன்னா பக்தியை உண்டாக்குற விஷயத்துல ஒன்னும் செயல்படலையா அவங்க, பக்தியை உண்டாக்காத விஷயமா பார்த்து செயல்படுறாங்க. கரெக்டா எப்படி போனா பக்தி வராம இருக்குமோ அந்த பக்திக்கு டேகா கொடுத்து அதுல இருந்து எஸ்கேப் ஆகி எப்படியாவது பக்தி வராத விஷயத்திலேயே ஈடுபடுறாங்க. அதான் ஆச்சரியம். நம்ம கரெக்டா நார்மலா போனாவே, மகான்கள் சொன்ன வாழ்க்கையில போனாவே பக்தி வந்துடும். ஆனா
அதுக்கு டேகாகத்துன்னு போறதுல தான் நம்ம கில்லாடியா இருக்கணும். அதாவது பகவான் கையில பிடிபடாம இருக்கிறதுல நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். ஆனா மகான்கள் என்ன பண்ணாங்கன்னா கங்கணம் கட்டின்னு உன்னை பகவான் கையில பிடிச்சு கொடுத்தே ஆகிறது அப்படின்னு அவர்கள் பிடிவாதமா இருக்கிறாங்க. அங்கங்க பாகவதம், அங்கங்க ராமாயணம். இப்ப நிறைய ராமாயணம் நடக்குது. இப்ப ராமநவமி 6ஆம் தேதி வருது இல்ல, ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கு ஜெய், ஜானகி காந்த ஸ்மரணம், ஜெய் ஜெய ராம ராமா. அந்த ராமநாமா சொல்லிட்டா ஜென்மா சாபல்யம் அடைந்துட்டு விட்டது. ஏன்னா எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னே நமக்கு தெரியல. உண்மையில வாழ்க்கையினுடைய லட்சியம் என்னன்னே தெரியல குழந்தைகளுக்கெல்லாம். சொல்றாங்க, ஏமாந்துடாத, இன்னைக்கு பாகவதம் படிச்சா பகவான் நம்மளை காப்பாற்றுவான், பகவான் நாமா சொன்னா நம்மளை சேமா வாழ வைப்பான். அதுதான் பாகவதம் மகாத்மியம் சொல்றது. துக்க தாரித்ய தௌர்பாகிய பாப பிரக்ஷாலனாயச்ச காமக்ரோத ஜெயார்த்தமிகி தர்மோ அயம் ஈரித. காமக்ரோத ஜெயித்து கூட நீ தனியா ஒரு யோகம், தியானம், தவம், ஞான விசாரம் அதெல்லாம் பண்ண வேண்டிய பாகவத பாராயணம் பண்ணிட்டு இருந்தாவே போதுமா. அர்த்தம் தெரியவே வேண்டாம் அர்த்தமே. நான் அடிக்கடி சொல்றேன் அதை. ஏன்னா எனக்கு மகான்கள் தான் பிரமாணம், சாஸ்திரமும் பிரமாணம். மகான்கள் என்ன சேங்கலிபுர ஆனந்தராம் தீட்சிதர் சொல்றார், உனக்கு அர்த்தம் தெரியணும்னு அவசியம் இல்லையே, பகவானுக்கு அர்த்தம் தெரிஞ்சா போதாதா? நீ படிச்சுனே வா, உனக்கு பகவானுக்கு புரியுமா புரியாதா? அவன் உனக்குள்ள இருக்கிறானா இல்லையா, அப்ப அவன் புரிய வைப்பான். பிரம்மதேவருக்கு வேதத்தை புரிக்கும்படி செய்த மாதிரி புரியுதா, அது மாதிரி புரிய வச்சுட்டு வரான் பகவான். அதெல்லாம் புரஞ்சனம் பாக்கியம் எல்லாம் பார்த்தா ரொம்ப கூடமா இருக்கும், மறைமுகமா இருக்கும் அதனுடைய அர்த்தங்கள். ஆனா அடுத்த அத்தியாயத்துல படிச்சு பார்த்தா அப்படியே வெளிச்சம் போட்டு காட்டின மாதிரி இருக்கு. அது திருப்பி 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 தியானம் வரனா நம்ம யாரிடத்திலும் அது பாரதிய சரித்திரம் சொல்லி முடிக்கும் போது சொல்றாரு, பிறரிடத்துல இருந்து அவன் எதையும் எதிர்பார்க்க மாட்டான், அந்த ஆத்மாவில ரமிக்கிற தன்மை அவனுக்கு உண்டாயிடுமா. என்ன பரதெய்தி, அதாவது பிறரிடத்துல எதையும் எதிர்பார்க்க மாட்டானா. பாரதியேஸ்வரர் சரித்திரத்தை படிச்சா, பாரதியேஸ்வரர் சரித்திரம் மட்டும் இல்ல, பாகவதத்தில் உள்ள ஒவ்வொரு சரித்திரமும் பிறரிடத்திலிருந்து நீ எதுக்காக பின்னாடி தன துர்மதான், பணத்திமர் படிச்சவங்களை போய் ஏன் சேவிக்கிறீங்க அப்படின்னு தான் பாகவதம் நம்மளுக்கு கேள்வி கேட்குது. உனக்கு வாழத்துக்கு எவ்வளவு வழிகள் இருக்கே, அந்த பணக்காரனை அண்டிதான் வாழணுன்ற அவசியம் உனக்கு இல்லையே. ஆனா உனக்கு வாழத்து இல்லை. ஆனா வாழறவங்களாம் வாழறாங்களே பாகவதர்லாம். அப்போ என்ன சொல்றாரு, அந்த பிறரிடத்திலிருந்து எதையுமே இவர்களால எனக்கு ஆக வேண்டியது ஒண்ணு இருக்கு அப்படின்ற எண்ணமே வராதான். அவர்லாம் ஆத்மாராமர்கள்னு பேரு. ஆத்மாராமர்கள் யாரு? பாகவதம் படிக்கிறவங்க தான். நீ பாகவதம் படிச்சுனே வந்தா அத்தியாத்ம தீபம் உனக்குள்ள இருக்கிற இந்த தீபம் எதுனா பாகவதம், அந்த ஆத்மாவை வெளிச்சம் போட்டு காட்டிடக்கூடியது இந்த பாகவதம். அதான் தீபமா பாகவதம். அந்த ஆத்மா வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய பாகவதத்தை நீ சேவிச்சுனே இருந்தா போதும். எப்ப சேவிக்கணும்? காலையா சாயங்காலத்துல எப்போ விழுந்து சேவிக்கணும்? சதா சேவியா ஸ்ரீமத் பாகவதி கதா. எப்பொழுதும் சேவி. உங்க மனசு கஷ்டமா இருக்குதா, ரொம்ப கவலையா இருக்கா, அது திறந்து படி. பெரிய விடுதலையை கொடுக்கும் அந்த ஆத்ம ஞானமானது. நீ இந்த தேகமே இல்லையே, நீ இந்த மனசே இல்லையே அப்படின்னு தனியா பிரிச்சிடும். அந்த சாங்கியோகத்துல ஒரு வார்த்தை சொல்றாரு கபில வாசுதேவர், கால் ஸ்லோகம் தான், அது சுருக்குன்னு பதியும். அப்படியே ஜலா அர்க்கவத்து அப்படின்னா என்ன ஆகுது? பிரகிருதிஸ்டோ உணவு, அதாவது இந்த பிரகிருதி ஆகிய இயற்கை, இந்த உடம்பு, இந்த முக்குணங்கள் ஆகிய மாயை, இவைகளோடு இந்த ஆத்மாவுக்கு சம்பந்தம் இல்லை. அது எப்படி சம்பந்தம் இல்லாம இருக்க முடியும் அப்படின்னா, அதுக்கு ஒரு உதாரணம் சொல்ற, ஜல அர்க்கவத்து. சூரியன் இருக்கு இல்லையா, சூரியன், அந்த சூரியனுடைய
பிரதிபிம்பம் தண்ணீர்ல விழுகிறது. ஒரு குளத்துல போனா அது சூரியனுடைய பிரதிபிம்பம் தெரியும். அந்த தண்ணீர் இருக்கிற சூரியன் நீ பிடிச்சிட முடியுமா? பிடிபடாது. ஏன்னா அது பிரதிபிம்பம், அது உண்மை இல்லை. அது மாதிரி இந்த தேகத்துக்குள்ள இருக்கிற ஆத்மாவை அதை வெட்ட முடியாது, நீரால் நடிக்க முடியாது, காற்றால் உளுத்த முடியாது, பண்ண முடியாது. ஏன்னா அதனுடைய ஒரிஜினல் ரூபம் எங்க இருந்தா பரமாத்மாக்கள். பரமாத்மாவை உன்னால் அழிக்க முடியும்னா இந்த ஜீவாத்மாவையும் உன்னால் அழிக்க முடியும். ஜீவாத்மா பகவானுடைய, அந்த பரமாத்மாவுடைய பிரதிபிம்பம். அப்போ அந்த சூரியன் எங்க இருக்குன்னா ஒரிஜினல் மேல இருக்கிற சூரியனை நீ இங்க இருக்கிற சூரியன் தண்ணியில் இருக்கிற சூரியன் பிடிக்கணும்னு நினைச்சா நடக்குமா? முடியாது. அது எவ்வளவு பிடிக்கணும்னு நினைச்சாலும் அந்த தண்ணியில சூரியன் தெரியுதான் தெரியும். அப்போ எப்படி அந்த ஜலத்தினால கலங்கம் அடையறது இல்லையோ அந்த சூரியன், ஏன்னா அந்த ஜலம் கலங்கமா தெரிஞ்சா சூரியன் பார்த்தா கலங்கமா தெரிஞ்ச மாதிரி இருக்குது. இப்ப எண்ணெயில சூரிய பிம்பம் விழுதுன்னா அது பார்த்தா ஒரு மாதிரி மங்களம் தெரியுது. நல்லா பளிச்சுன்னு இருக்கிற தண்ணீர் நீர் தடாகத்துல பார்த்தா பளிச்சுன்னு தெரியுது சூரியன். அப்போ சூரியன் அப்போ அழுக்கு தண்ணியில அழுக்கா தெரியுது. அப்போ சூரியன் அழுக்கா, சூரியன் மங்களா தெரியுதா? சூரியன் கலங்க முடியாதா? இல்ல சூரியன் வெளிச்ச முடியுதா? அது எப்போ இருக்கிற மாதிரிதான் இருக்குது. இந்த தண்ணி அலைப்பாயும் போது சூரியனை பார்த்தா அப்படியே மடிஞ்சு அலைப்பாயிற மாதிரி இருக்குது. அப்போ அது உண்மை இல்லை. அது மாதிரி நம்ம ஆத்மாவானது இந்த தேகத்துல இருக்கக்கூடிய சுகதுக்கங்களால பாதிக்கப்பட்டது போல, இந்த காம குரோதங்கள்ல மயங்கிறது போல, கோபப்படுறது போல இந்த ஆத்மாவை நாம நினைச்சிட்டு இருக்கோம். உண்மையிலே ஆத்மா அது சாட்சி மாத்திரமா, எப்படி நல்லா பிரகாசமா சூரியன் போல கோடி சூரிய பிரகாசம் உடையது அந்த ஆத்மா. அந்த ஆத்மா பரமாத்மா, அவன்தான் கிருஷ்ண பரமாத்மா. அவனை பார்க்க ஆரம்பிச்சிட்டனா நீ பிரகாசமாவே இருப்ப. அதுதான் எப்படி பார்க்கணும்னா, சத்யோ ஹிருதி அவருத்தியதே. ஸ்ரீமத் பாகவத பாராயணம் பண்ணா, ஸ்ரீமத் பாகவதே மகாமுனி கிருதே கிம் வா பரை ஈஸ்வரஹ சத்யோ ஹிருதி அவருத்தியதே அத்திர கிருதிபிஹி சுஷ்ரூஷபிஸ்தக்ஷணாத் கிருதிபிஹி. யாரோ சில புண்ணியாத்மாக்கள் பாக்கியவான்கள் தான் அந்த பாகவதம் கேட்கணுன்ற ஆசை உண்டாகுமா. இதெல்லாம் அழகா சொல்லியிருக்கு. ஆனா அந்த பாகவதம் அனவரதமும் அந்த பித்து பிடித்தவர்கள்லாம் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு வேணாம், தண்ணி வேணாம். கதா மாத்திர ஏக ஜீவினஹ வைகுண்ட நிலையஹ ஹரிகீர்த்தன தத்பராக லீலாமிருத ரசோன்மத்தாக கதா மாத்திர ஏக ஜீவினஹ. இது ஏன் இது எத்தனையோ தடவை சொல்லிட்டேன், ஆனாலும் அது உள்ள அர்த்தங்களை பார்த்தா அந்த அனுபவம் இன்னும் வரலையே அப்படின்னா, அனுபவம் வர வரைக்கும் சொல்லிட்டே அந்த ஸ்லோகத்தை. என்னைக்காவது ஒரு நாள் பகவான் அனுபவத்தை கொடுப்பான். அதான் பாகவத்துல அரை ஸ்லோகம் ஒரு ஸ்லோகம் படிச்சா கூட ராஜசூய அஸ்வமேத யாகம் பண்ண புண்ணியம் கிடைக்குன்னு சொல்றாங்களே, அவ்வளோ பவர்ஃபுல் அந்த ஸ்லோகத்துக்கு, அவ்வளோ வீரியம், அவ்வளோ ஜீவன் உள்ளது. அந்த அளவுக்கு சக்தி படைத்த ஸ்லோகங்கள் ஒரு ஸ்லோகமும். என்னது நான் சொல்ல பாகவத மகாத்மியம் சொல்றது, இதுல அரை ஸ்லோகம் கால் ஸ்லோகம் படிச்சுட்டா கூட ஸ்லோகார்த்தம் ஸ்லோக பாதம் வா, ஸ்லோகத்தோட சொல்றேன். ஸ்லோக பாதம்ன்றது கால் ஸ்லோகம் படிச்சுட்டா கூட நித்தியமா படிக்கிறான்னா அவன் ராஜசூய அஸ்வமேத யாகம் பண்ண புண்ணியம் கட்சிடுமா. என்ன இது அவ்வளவு அனாவசியமா, அவ்வளவு சுலபமா? ராஜசூய அஸ்வமேத யாகம் போது அவ்வளவு சுலபமானா? அது கஷ்டம்தான். அதை விட கஷ்டம் பாகவதம் படிக்கிறது. வீட்டுல புஸ்தகம் இருக்கும், படிக்க மாட்டாங்கம்மா. அந்த அரை ஸ்லோகம் கால் ஸ்லோகம் படிக்கிறதோட பெரிய கஷ்டமா? ராஜசூய அஸ்வமேத யாகம் பண்றதோட பெரிய கஷ்டமா அது? அப்படி இருப்பாங்க ஜனங்க இந்த கலியுகத்துல. அப்போ படிக்கிறவங்க அப்பா அவர்கள் பெரிய காரியத்தை செய்யறாங்களாம். பெரிய மலையே தூக்குற காரியத்தை செய்யறாங்க அவங்க. இந்த பாகவதம் படிக்கிறவங்க, பாகவதம் கேட்கறவங்க. பாகவதம் மகாத்மியம் அப்படி சொல்றது. அது ராஜசூய அஸ்வமேத யாகம் பண்ண பலன்லாம் கிடைக்கும் அப்படின்னா
அந்த ராஜ அஸ்வமேதியான விளையாட்டு அது சேர்த்துட முடியுமா? கோடிக்கணக்கான பணம் செலவு பண்ணா கூட நீ ராஜ அஸ்வமேதியாகவும் செய்ய முடியாது. ஆனால் ராஜாக்கள் செய்யக்கூடியது. வாஜபேயி யாகம் செய்ய முடியாது. ஆனா அந்த வாஜபேயி யாகம் பண்ண பலன்லாம் இந்த பாகவதம் நீ 6 ஸ்லோகம் ஒரு ஸ்லோகம் படிக்கிறதுல கிடைச்சது தான். அப்படின்னா இந்த ஸ்லோகம் எப்படியாப்பட்டது? அவ்வளோ பவர்ஃபுல், அவ்வளோ சக்தி படைத்த ஸ்லோகங்கள். ஒவ்வொரு ஸ்லோகம் படிச்சு பாரு, அப்பதான் தெரியும். அப்போ பாகவதம் புரியணுமானா புரிய வேண்டான்ற ஷங்காலி ஆனந்தராம தீட்சிதர் சொல்றார், பகவானுக்கு புரிஞ்சா போதும், நீ பாராயணம் பண்ணிட்டே இரு, அவ்வளவுதான். ஆனா அப்படி பாராயணம் பண்ண முடியாதபடி உனக்கு தடங்கள் பண்றதுன்னா கலிபுருஷன் நம்மள வைப்ரேஷன்லயே வச்சுருப்பான். உலக விஷயங்கள்லயே மனசு திருப்பி இங்க வந்துடாத பாகவத்துல வந்துடாத, ராமாயணம் திரும்பி பாத்துறாத, அதெல்லாம் உனக்கு வேணாம், அதெல்லாம் அப்புறம் வயசான காலத்துல அப்புறம் எல்லாம் ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகு பார்த்துடலாம். எப்படி ஓய்ஞ்ச காலத்துல பார்த்துடலாம், இப்பெல்லாம் வேணாம். இப்போ நீ எவ்வளவு என்கேஜ்மெண்ட்ஸ் இருக்கு, எவ்வளவு பிளானிங் இருக்கு உனக்கு. அங்க போகணும், இங்க போகணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், ஐயோ மாடி கட்டணும், இது பண்ணணும், கல்யாணம் பண்ணி வைக்கணும், எவ்வளவு விஷயம் இருக்குது உனக்கு. எவ்வளவு கடன்கள் இருக்கு, அந்த கடன்லாம் அடைக்கணும். கொஞ்சம் நெஞ்சம். அப்ப உனக்கு என்ன பண்றான்னா தலை மேல பெரிய பாரத்தை தூக்கின்னு வந்து கலிபுருஷன் வைப்பான். ஆக மொத்தம் நீ சேயஸுக்கு போயிடக்கூடாது, மோட்ச வழியை நாடிடக்கூடாது, பக்திக்கு வந்துடக்கூடாது, பாகவதத்துக்கு வந்துடக்கூடாதுன்றதுல ஜாக்கிரதையா. சென்னாய் போல, சென்னாய் எப்படி அந்த இடையனை அப்படி தூங்கிட்டான்னா டக்குன்னு உள்ள போய் அந்த ஆட்டு மந்தையில போய் அந்த ஒரு ஆடை வச்சுன்னு வந்துடும், கழுத்து போச்சு அந்த சென்னாய். அது மாதிரி நம்ம ஏமாந்த சமயத்துல இவன் தைரியசாலியா இந்த கலிபுருஷன். அப்ப அந்த ஆசைகள், அப்ப நமக்கு குடும்ப கஷ்டங்கள், நமக்கு உள்ள இருக்கிற எவ்வளோ கவலைகள், அதாவது என்னன்னா நிறைய பொறுப்புகள், அப்படி சொல்லணும், பொறுப்புகள் நிறைய எனக்கு நிறைய குடும்ப சுமைகள் இருக்கு. அதெல்லாம் சரி பண்ணிட்டு தான் நான் பாகவத்துக்கு வர முடியும். அந்த சுமைகள் என்னைக்கு தீர்றது? அது தீர்ந்த பாடம் கிடையாது. இது வரைக்கும் தீர்ந்தது யாருமே. அது தீராமே எத்தனை பேர் செத்து போயிட்டாங்க எங்க முன்னோர்கள்லாம். எங்க வீட்லயே எவ்வளோ பேர் அது போல பெரியவங்கெல்லாம் செத்து போயிருக்காங்க, எவ்வளோ ஆசைகளோடு செத்து போயிருக்காங்க. அவர்லாம் அது எங்க அப்பா அம்மாலாம் சொல்லுவாங்க, அவரெல்லாம் நினைச்சிருந்தாரு அந்த மனுஷன் வாழ்ற காலத்துல இதெல்லாம் ஆசை நிறைவேறாம செத்தாரு, ஆனா சொல்லின்னு இருப்பாரு கடைசி வரைக்கும் நிறைவேறல அப்படின்னு சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. சில விஷயம் பேசும்போது அது எதிர்பார்த்தாரு, அவருக்கு அன்னைக்கு கிடைக்கல, இன்னைக்கு இருந்தாருன்னா அதெல்லாம் பார்த்துருப்பாரு. அந்த மனுஷன் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்க்கணும் ஆசைப்பட்டாரு, ஒரு நல்ல காரியம் பார்க்க முடியாம செத்து போயிட்டார் அப்படின்லாம் சொல்லுவாங்க பெரியவங்க. அப்போ எவ்வளோ கனவுகளோட சேவறாங்க பாருங்க. எதுக்கு எதிர்பார்க்குற? ஏன்னா லட்சியம் என்னன்னு தெரியாததுனால. உண்மையான லட்சியம் நதே விது ஸ்வார்த்த கதிம் ஹி விஷ்ணு, உண்மையான லட்சியம் விஷ்ணுவை அடையிறதுதான் அப்படின்னு நதே விது, அதை தெரியாமல் இருக்கிறாங்களாம். அதனாலதான் எவ்வளவு துன்பம், இவ்வளவு பாடுபடுறோம் நாம, வாழ்க்கையில போராடுறோம் நாம. தமோ அந்தம், இந்த இருட்டுல போராடி கொண்டு இருக்கிறோமா. தேவையில்லாதெல்லாம் இழுத்து போட்டுக்கிட்டு, வாங்கக்கூடாத கடன்லாம் வாங்கிட்டு, ஆசை மேல ஆசையை வளர்த்துக்கிட்டு, தேவையில்லாத சுமையை இழுத்து போட்டுக்கிட்டு, இன்னைக்கு குத்துதே குடையுதே வட்டி மேல வட்டி ஏறுதுன்னா பின்ன ஏறதான் ஏறும். இவ்வளோ கஷ்டங்கள், நோய்கள், கண்டதெல்லாம் சாப்பிடக்கூடாது, டயட்டு ஃபாலோ பண்ணா நாக்கு ருச்சி அடக்க முடியல, அப்புறம் நோய் வந்துச்சுன்னா அப்புறம் வரதான் வரும். உட்காந்தா எழுந்த முடியாது, எழுந்த உட்கார முடியல, மயக்கமா வருதுன்றான். டக்குன்னு பார்த்தா மாத்திரை போட்டுக்கிறான், பிபி டேப்லெட், சுகர் டேப்லெட் எல்லாம் வாயை கண்ட்ரோல் பண்ணியிருந்தா இதெல்லாம் ஏன் வரப்போகுது? மகான்கள் சொன்னபடி விரதங்கள் இருந்திருந்தா, பாகவதம் படிச்சிருந்தா, பகவான் நாமா சொல்லியிருந்தா ஏன் இதெல்லாம் வரப்போகுது? ஒரு காலையில ஒரு துளசி தீர்த்தம், துளசி 2 சாப்பிட்டா என்ன ஆயிடும்? எவ்வளோ நோய்களுக்கு மருந்தாச்சு அது துளசி. எல்லாம் சொல்லிட்டு போயிட்டாங்க மகான்கள், ஆனா நம்ம ஃபாலோ பண்றது இல்லைன்னும் போது என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் இருக்கட்டும், அது உடம்புன்னு ஒண்ணு இருந்தா நோய் வரதான் செய்யும், சரி ஓகே. மனசுன்னு ஒண்ணு இருந்தா அது கவலை வரதான் செய்யும். நம்ம பாகவதம் படிக்கிறதுக்கு என்ன குறைச்சல் வந்துச்சு? படிக்கலாமே. நம்மள ட்ரெயின் பண்றவங்க
நம்ம அந்த குடும்பத்துல, அந்த வைஷ்ணவ குடும்பத்துல, அந்த பாகவத பக்தியில் இருக்கக்கூடிய சங்கத்துல நாம தொடர்பு கொள்ளாதனால்தான் எவ்வளவு அனர்த்தங்களுக்கும் காரணம். பகவத் விஷயத்தை தவிர மற்ற எல்லாத்தையும் முக்கியமா நினைக்கிறோம். ஆனா பகவத் விஷயத்தை மட்டும் உபேட்சை பண்ணிடுறோம். ஏன்? அது நீ பண்ணல, கலிபுருஷன் கலியுகம் இல்லையா அது, அவன் பண்ற வேலை. பரபரப்பா நம்ம மற்ற விஷயங்கள்லயே வச்சுன்னு இருக்கான் பாருங்க. இந்த பாகவத்தை திரும்பி பார்க்காதபடி இது ஒரு மாயின்னு நம்மளுக்கு தெரியல, நம்ம புரிஞ்சிக்க முடியல பாரு நம்மளால. இது மாயின்னு கூட நம்ம உணர முடியலன்னா இது என்னத்த சொல்றது நாம? இல்லப்பா எனக்கு அர்ஜென்ட்டான வேலை இருக்குப்பா, நான் முக்கியமான வேலை இருக்குப்பா, நான் போய் ஆகணும்ப்பா, நான் போகலன்னா அவர் வந்து நாளைக்கு எனக்கு பதில் சொல்ல முடியாதுப்பா, நாளைக்கு வந்து வீட்டு வாசல் வந்து நின்றாருப்பா, நான் அதை பண்ணணும்ப்பா இதை பண்ணணும்ப்பா, இன்னைக்கு உத்தியோகத்துக்கு போய் ஆகணும், முக்கியமான ஒரு வேலை இருக்குது, முக்கியமான ஒரு காம்ப்ளிமெண்ட்ஸ் இருக்கு, முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்குது, ஐயோ அதை அட்டன் பண்ணலன்னா அவ்வளோதான், என்னை வேலை விட்டு தூக்கிடுவாங்க, வேலை போயிடும் அப்படின்ற அந்த பிளாக்மெயில் பண்ற மாதிரி கலிபுருஷன் நம்மளை பிளாக்மெயில் பண்ணி வச்சிருக்கான் பத்தியா. கலிபுருஷன் இது யாரோ பண்ணல, அந்த மேனேஜரோ எம்டியோ பண்ணல, பிளாக்மெயில் கலிபுருஷன் பிளாக்மெயில் பண்றான். அப்ப என்னன்னா, அப்படி இருந்தாதான் நீ பாகவத்துக்கு திரும்பி பார்க்க மாட்டேன். அப்படியே 1 லட்ச ரூபாய் சம்பளமா, ஐயோ அதை விடக்கூடாது, அந்த வேலையை 2 லட்ச ரூபாய் சம்பளம், அதை விடக்கூடாது, அந்த வேலையை விடக்கூடாது. பாகவதம் 60 வயசு மேல கூட வந்து கேட்டுக்கலாம், வேலை போயிடுச்சுன்னா வர முடியாது, மறுபடியும் சம்பாதிக்க முடியுமா? ஐயோ அந்த வேலை கிடைக்கிறது நான் என்ன பாடுபட்டேன், எவ்வளவு காசு கொடுத்தேன் நான், அப்படிலாம் கொடுத்து நான் வேலையில ஜாயின் பண்ணிக்கிறேன், ஐயோ இதெல்லாம் விட முடியாது, அதுவும் முக்கியமான வேலை, இன்னைக்கெல்லாம் லீவ்லாம் போட முடியாது ரொம்ப. அப்போ நமக்கு பொறுப்புகளை கொடுத்து நம்ம அதை முக்கியமா தோண வச்சு அதில் நிர்பந்தப்படுத்தி அந்த கண்டிஷன் லைஃப்லயே அந்த குறுகிய வட்டத்திலேயே நம்மளை வச்சுட்டு இருக்கான் பத்தியா. அதுதான் இந்த கலியினுடைய சாமர்த்தியம். இதுதான் வியாசாச்சாரியார் சொல்றார் ஸ்ரீமத் பாகவதத்துல. அந்த மாயை இந்த ஜீவனை எப்படி ஏமாத்துதுன்னு பாக்குறாரு அவரு தியானத்துல. சமாதினா அனுஸ்மர தத் விசேஷத்துன்னு சொல்லிட்டு போனார்ல நாரதரு. அதனால சமாதி நிலையில இருந்தாவே பகவானுடைய லீலைகள்லாம் உனக்கு புரிக்கும். அது நீ வந்து புஸ்தகமா பாகவதமா எழுதுன்னு மக்களுக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா இவர் தியானத்துல உட்கார்ந்தாரோ இல்லையோ, அந்த மாயை வந்து எப்படி ஏமாத்துதுன்னா வியாசரையே ஏமாத்துதான் அது அந்த மாயை. இது நம்மளையே முழுங்கிடும் போது இருக்கு அந்த மாயை. அப்போ இதை டைரக்டா அடிக்கணும், ஒரே அடி அந்த மாயைன்னா. ஒரே வழிதான், பகவானை நேரடியாக பகவானோட தொடர்பு கொள்ளும் போதுதான் அந்த மாயை நேரடியா வதம் பண்றியான்னு. வேற வழியே கிடையாது. நீ போராட நினைச்சா உன்னை சாப்பிட்றோம் மாயை. ஏன்னா மம மாயா துரத்தியான்றது பகவான், இது பகவானுடைய மாயை. பகவானால மட்டும்தான் அந்த மாயை சமாளிக்கக்கூடிய சக்தி உண்டு. உன்னால வந்து மாயை சமாளிக்கக்கூடிய சக்தி இல்லை. ஆனா சக்தி இருக்குதான்னு நினைச்சு நீ போராடி கொண்டு இருக்கிற. ஒவ்வொரு பிரச்சனையும் நீ ஒரு சின்ன விஷயம் நம்ம அடையினா கூட எவ்வளவு போராடி அந்த விஷயத்தை பெற வேண்டியிருக்கு யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன விஷயங்க, சாதாரண விஷயம் ஒன்றும் இல்லைங்க. நீ நான் கொஞ்சம் பெரிய விஷயம்லாம் சொல்லல, வீட்டு விஷயமே சொல்றேன். ஒரு ரசம் சாதம் சாப்பிடணும்னா கடைக்கு போய் என்ன வேணும்? புளி வேணும், தக்காளி வேணும், எல்லாம் வேணும் இல்லையா? புளி திருப்பி அப்புறமா கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் வாங்கிட்டு ஏதாவது விட்டுருப்போம். அப்புறம் என்ன பண்ணுவோம்? மிளகு வேணும், சீரகம் வேணும், கடுகு எல்லாத்தையும் போட்டு பருப்பு ரசம் வைக்கிறது. இப்போ சொல்ற ஒரு ரசம் தான். அப்போ தண்ணீர், இவ்வளோ பொருள் இருந்து அதெல்லாம் பக்காவா அது அதிகமாக வெந்துடாம இது பண்ணாம அது கரெக்டா அந்த வெந்த பதத்துல கொஞ்சம் நுர வரும்போது கரெக்டாக நிறுத்திடணும் ரசம். இல்லாட்டி வச்சுங்களேன் ரசம் கலர் மாறிடும், அது டேஸ்ட்டும் மாறிடும். கரெக்டாக அந்த ரசம் பதத்தோடு வைக்க வேண்டாரு. சாதாரண ஒரு ரசத்துக்கு டக்குன்னு பார்த்தா மேட்ச் பாக்ஸ் எல்லாம் போயிடும். உடனே அதுக்கு கடைக்கு ஓட வந்திருக்கும். அந்த சமயத்தில் ஒன்று கடைக்கு ஓடின்னு இருப்போம் நாம. ஒரு சாதாரண ரசம் சாதத்துக்கு எவ்வளவு போராடி அந்த ஒரு ரசம் சாதம் சாப்பிட வேண்டியிருக்கு, நம்ம யோசிச்சு பாருங்க. இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் நாம பலவிதமான போராட்டங்களால் போராடின பிறகுதான் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம அடையிறோம். ஒரு மாசம் பூரா கடினமா உழைச்சாதான் 1ஆம் தேதி சம்பளம் கிடைக்கும். அது போராட்டம் தானே. சும்மா உட்காந்தா கொடுப்பான யாருன்னா கொடுக்க மாட்டான். ஆனா பாகவதம் புஸ்தகத்தை திறந்து உட்காந்துட்டா
பகவான் வந்துடும், உள்ள வந்துடும், தன்னையே கொடுப்பான், ஸ்வபாத பல்லவம். ஆனா லோக விஷயத்துல ஒவ்வொரு விஷயத்தையும் கடினப்பட்டு நம்ம பெற வேண்டியிருக்கு. ஆனா அதுவே நம்ம சுகமா தோணுது. அப்படி வச்சிருக்காங்க கலிபுருஷன். நம்ம மாயையானது இதுதான் மாயை. அது எவ்வளவு முக்கியமா தோந்து பாருங்களேன் நம்மளுக்கு. அதுதாங்க மாயை. ஏம்பா அது எப்படி சொல்றாங்கன்னா, ஏம்பா ஆவற வேலையை பார்ப்பா, வேலையை பார்ப்பா, அது முக்கியமா இது முக்கியமா? வேலை தான் முக்கியம், சம்பாதி தான் முக்கியம், குடும்பத்தை காப்பாத்து தான் முக்கியம். இதை விட்டுட்டு நீ போய் கிருஷ்ணாராம கோவிந்தான்னா சாமி வந்து குத்துருமா? எப்படி பாரு. கிருஷ்ணாராமா சொல்றதை விட உனக்கு முக்கியமா இருந்தா மற்ற பணம் பொருள்லாம் அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்க, தலைகீழ மாத்திச்சு பாரு. மாயானது கலிபுருஷன் எப்படி மாத்திட்டான் பாரு. எப்படி பேச வச்சிட்டான். எப்படி வேலையை பாரு, வேலை உத்தியோகத்தை பாரு, நல்லா சம்பாதிக்கிறத பாரு, புரியுதா? குடும்பத்தை பாரு, அதை பாரு, இதை பாரு. எப்போ எதெல்லாம் அனித்தியமானதோ அது முக்கியமா தோண வச்சிட்டான். முக்கியமானது எதுவும் எப்பா கிருஷ்ணராம கோவிந்தெல்லாம் சொன்னா சாமி கொடுக்க மாட்டாருப்பா. சாமி வந்து கூரை மிச்சின்னு கொடுப்பாரா? எப்படி பேச வச்சிட்டான் பத்தியா? எப்படி பேச வச்சிட்டான் பத்தியா? இதான் கலிபுருஷன், இதான் மாயை. அந்த மாயை நீ கடந்துருவியா உன் சாமர்த்தியத்தினால? நானும் தான் ஒவ்வொரு விஷயத்தையும் சுலபமா அடைஞ்சிடலான்னு தான் பாக்குறேன். ஆனா அது எவ்வளவு போராட வேண்டியது இருக்கு. ஒன்றும் இல்லை, வீட்டுல ஒரு மனைவி சொன்ன பேச்சு கேட்கல, நம்ம சொன்னாலும் நம்ப மாட்டேன்றா. எவ்வளோ சமாதானம் பார்த்தா சீக்கிரத்துல சமாதானம் ஆக மாட்டேன்றா ஒரு மனைவி. சொல்றேன், எத்தனையோ வீட்டுல பாக்குறோம் இல்லையா? அவ்வளோ சீக்கிரத்துல சமாதானம் ஆக மாட்டேன்றா. ஆனா அவளுக்கு நம்ம எல்லாம் செய்ய வேண்டியதா இருக்கு. அப்படி செய்தாலும் நன்றி இல்லை அப்படின்னும் போது எவ்வளவு டென்ஷன்ல இருக்கிறான். அப்போ அவனால அந்த குடும்பத்தையே திருப்திப்படுத்த முடியல. அப்போ அப்படி இருக்கும்போது இந்த உலகத்தை அவனால் எப்படி திருப்திப்படுத்த முடியும்? தன்னையே திருப்திப்படுத்திக் கொள்ள முடியல. அப்போ எப்படி? அப்போ துன்பத்தை கொடுக்குறான் கலிபுருஷன், இவ்வளவு இன்னல்களை கொடுக்குறான், இவ்வளவு குழப்பத்தை கொடுக்குறான், இவ்வளவு பிரச்சனைகளை கொடுக்குறான். ஆனா இந்த பிரச்சனைகளுக்கு நடுவுலயே நம்ம அற்பமான சுகத்தை நாடிதான் நம்ம மனசு போகுது. அப்போ நம்மளை எப்படி ஏமாத்துறான் அந்த கலிபுருஷன், எப்படி இந்த மாயை ஏமாத்தின்னு இருக்கு. அப்படி ஏமாந்தாலும் பரவாயில்ல, ஏமாற்றப்படுகிறோம் பரவாயில்ல, ஆனா எனக்கு அந்த அற்ப சௌக்கியம் தான் எனக்கு முக்கியம். ஆனா அந்த பாகவத்துக்கு நான் திரும்பியே பார்க்க மாட்டேன், ராமாயணத்தை திரும்பியே பார்க்க மாட்டேன் அப்படின்றதுல கங்கணம் கட்டின்னு இருக்கிறான் பத்தியா? உன்னை எந்த ஒரு டென்ஷன்லயே வச்சுன்னு இருக்கான் பாராம. எப்படி வீட்டு வாடகை கட்டணும், வீட்டு வாடகை கட்டணும், அரிசி மூட்டை வாங்கணும், பருப்பு வாங்கணும், புளி வாங்கணும், உப்பு புளி மிளகா எல்லாம் வாங்கணும். ஆனால் அதெல்லாம் முக்கியம், இது முக்கியம். எப்படி மாசமான நான் வட்டி கட்டணும், இது கட்டணும், தண்டல் கட்டணும், பேங்க்ல லோன் வாங்கிட்டேன் அது திருப்பி கட்டணும், இஎம்ஐ கட்டணும். அந்த ஒரு டென்ஷன்லயே வச்சிருக்கான் பாத்தியா? உன் தலைமையில பெரிய பாரத்தை போட்டான் பாரு. அப்போ ரொட்டீனா நடந்தா தான் உன் வாழ்க்கை நடக்கும் அப்படின்ற கண்டிஷன் லைஃப்ல உன்னை கிரகம்னா அடிமைப்படுத்தி விட்டான், உன்னை பந்தப்படுத்தி விட்டான். ஆனா இது மாயினே தெரியாம அந்த மாயிலே உழந்து கொண்டு இருக்கிற மாதிரி பொறுப்புகள், என்னுடைய சொந்த பந்தம், என்னுடைய உறவு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாயின், இது மாயினே தெரியாம அதுல ஏமாந்தது. இது எவ்வளவு பேரு. அதனாலதான் சித்தர்கள்லாம் சிரிக்கிறது. அப்ப இவங்களை பார்த்து பரிதாபப்படுறது. அதனாலதான் சம்சாரினாம் கருணையாக கருணை ஆக புராண குஷ்யம், கருணையா ஆக புராண குஷ்யம். சம்சாரிகள் மேல உள்ள கருணையினால, சம்சாரினாம் கருணைய ஆக புராண குஷ்யம். அவ்வளோ போற தமோந்தம். இந்த இப்படியாப்பட்ட அறியாமல் உள்ள ஜனங்களை நம்ம என்னத்த சொல்றது? எது முக்கியமோ அதுக்கு முக்கியத்துவமே கொடுக்கறதில்ல. எது முக்கியம் இல்லாத விஷயங்களோ அதைத்தான் தலைமையில தூக்கி வச்சுன்னு ஆடுது இந்த ஜனங்க. இதைத்தான் பெருசா மதி. இந்த பணமும் பொருளும் சொத்தும் சுகம் சொந்தம் பந்தம் அசத்ஸ்வபீகி அப்படின்னா கூட அவர்களுக்கு நல்ல வழி காட்ட வேண்டி இருக்க, அவங்களோட சேர்ந்து இவனும் கெட்டு போறானே. இந்த குடும்ப தலைவன்ற பேர்ல இருக்கானே, இந்த குடும்ப தலைவனும் கெட்டு போறானே. அவர்களை திருப்திப்படுத்தவே முடியாது, ஆனா திருப்திப்படுத்த முயற்சிக்கின்றானே. பிறந்ததுல இருந்து திருப்திப்படுத்தின்னு இருக்கான், இந்த குடும்பத்துக்காக உழைக்கிறான். எவ்வளோ பிறந்திருந்து அம்மா அப்பாவில இருந்து எல்லாரும், அப்புறமா அம்மா அப்பா அம்மா போய்
அப்புறமா கணவன் மனைவி அப்புறம் பிள்ளைகள் அவரை திருப்திப்படுத்த முயற்சி பண்ணு, அதுவும் பேரம்பேத்திகளை திருப்திப்படுத்த முயற்சி பண்ணு. காலம் பூரா என்ன சொன்ன பின்னாடி என்னத்தை பெருசா செஞ்சு அவங்களும் திருப்தி அடைய போறதில்ல. நீ செய்தும் உழைப்பு தான். ஸ்ரம ஏவகி கேவலம், வெறும் சிரமம் மட்டும்தான் மிஞ்சிச்சே தவிர ஒரு பிரயோஜனம் இல்லை. அதை செய்தான் இதை செய்ய, அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன், அவனை வேலையில வச்சேன் அப்படின்னு மாறுதட்டிக்கலாம். ஆனா அவர்கள் போய் கேட்டு பாருங்க, என்னத்தை பெருசா செய்துட்டார், நான் இன்னைக்கு கஷ்டம் தான் படுறேன் அப்படின்னு. அவங்களுக்கு செய்த மாதிரி செய்யல, பெரியவனுக்கு செய்த மாதிரி எனக்கு செய்யலை அப்படின்னு சின்னவன் சொல்லுவான். சின்னவன் என்ன சொல்லுவான், சின்னவன் என்ன சொல்லுவான், பெரியவன் செய்யற மாதிரி செய்யலாம் சின்னவன் சொல்லுவான். பெரியவன் என்ன சொல்லுவான், சின்னவங்களுக்கு செய்த மாதிரி செய்யலை, எனக்கு என்ன பெருசா எங்க அப்பா செய்தார், அந்த வார்த்தை தான் வரும். அப்போ அவ்வளவு செய்தா இது செய்த பெருமையா பேசுவாங்க, ஆனாலும் திருப்தி அடைய மாட்டார்கள். நீ காலம் பூரா திருப்திப்படுத்தினாலும் உனக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது, அவங்களுக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு. இதுல போராடி இருந்தாலும் சரி, அப்படியே சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனாம சரி, அப்படியே சரிப்பா திருப்தி அடைஞ்சிட்டாங்க, அதுல என்ன லாபம்? ஜென்மம் கரையேறிடுமா? இல்லையே. அதனால நம்ம ஏமாற்றப்படுகிறோம்னு தெரிஞ்சுக்கிட்டே ஏமாந்து போறோம் பத்தியா, அது தெரியாம உணராமல் இருக்கிற பத்தியா, அதான் பஷ்ய நபி ந பஷ்யதி. பஷ்ய நபி ஏமாற்றப்படுகிறோம் இருந்து கூட அபி கூட நான் ந பஷ்யதி, அதை நான் உணராமல் இருக்கின்றேன், அதை பார்த்தும் பார்க்காமல் இருக்கின்றேன். அதான் பஷ்யன்னா பார்க்கறது டைரக்டான அர்த்தம். அதான் பஷ்யன் நபி நான் பஷ்யதி, பார்த்து கொண்டு இருக்கிறேன் ஆனா பார்க்காம இருக்கிறேன், பார்த்தும் பார்க்காமல் இருக்கிறேன் அப்படி அர்த்தம். நிறைய கதையா சொல்லலாம். பாகவதத்துல ஒரு சின்ன பாயிண்ட் போதும், நம்ம வாழ்க்கையே தலைகீழ மாத்திடும். அப்படியேப்பட்ட ஸ்லோகங்கள் பாகவதத்துல பகவத்கீதையில படிச்சோம்னா கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டா போதும், நம்ம பெரிய விடுதலை இருக்கலாம். எதை செய்யணுமோ அதுதான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். 100% அதுதான் முக்கியத்துவம் கொடுக்கணும். கொஞ்சம் இடைவெளி, அதான் சொல்ற நிரந்தரம் வைஷ்ணவ மானசாணி, கொஞ்சம் இடைவெளி கொடுத்தா கூட கலியானவன் வேற ஒரு விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்படி உன செய்து நான் பாகவதத்தை எரேஸ் பண்ணுவான். கலி சத்வஹரம் பும்சாம், அவனுடைய நல்ல குணங்களே, சத்துவம்னா நல்ல குணங்கள்னு அர்த்தம், சாத்விக தன்மையாகிய பக்தியை உனக்குள்ளேருந்து அபகரிக்க பார்ப்பான், திருடுவான். கலிபுருஷன் கலி சத்வஹரம் பும்சாம், பும்சாம்னா ஒரு மனுஷனுடைய நல்ல குணங்கள் எல்லாம் அழிக்கக்கூடியவன் கலிபுருஷன். புரிஞ்சுக்கோ. அப்ப பகவான் இடத்துல சரணாகதி அடைந்தால் ஒழிய நம்மால இதுல மேலவே முடியாது. ஆமா, மாம் பிரபத்தியந்தே மாயாமேதம் தரந்திதே, இந்த மாயை அவன் கடந்து விடுகின்றான். என் பக்தன் நமே பக்த பிரணஷ்யதி, என் பக்தன் நாசத்தை அடைய மாட்டான். ஆனா இதுல எனக்கு ஆசை வரலையே, விருப்பம் வரலையே, பாகவதத்திலயோ ராமாயணத்திலயோ எனக்கு ஆசை வரலையே. உனக்கு வரல இல்ல, அப்படி ஆசை வரவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களோட போய் டச் வச்சுக்கோ, அவங்களோட தொடர்பு கொண்டு இருக்கும். அந்த சத் சங்கத்துல அவங்களோட நம்ம தொடர்பு கொண்டுனே இருந்தோம்னா, தொடர்பு கொண்டுனே இருக்கோனா, அவர்ல டச் பண்ணிட்டாலே போதும், நம்ம வந்துடும் பக்தி ஆட்டோமேட்டிக்கா. பாகவதத்துல பிச்சுண்டு வரும் பக்தி, ராமாயணத்துல அப்படி வரும், பைத்தியம் பிடிச்ச மாதிரி பாகவத்துல அப்படி பக்தி பித்து பிடிக்கணும். நம்ம லீலாமிரத ரச உண்மத்தக, உண்மத்தனா பித்து பிடிக்கிறது. அந்த பித்து பிடிச்ச அந்த லீல ரச, அந்த அமிர்தத்துல அமிர்த ரச உண்மத், லீலாமிரத ரசத்துல உண்மத்தக பித்து பிடிச்சிடுமா, கிருஷ்ண லீலைகள்ல நமக்கு அப்படியே பித்து பிடிச்சிடுமா. அந்த பித்து என்ன பண்ணுன்னா, உன் பசிதாகத்தை நிர்யாபித தேக தர்மாக, இந்த தேக தர்மங்கள் ஆகிய பசி தாகங்கள், தேகத்தினுடைய தர்மங்கள் தானே இது. தேகத்துக்கு பசி, பிராணனுக்கு பசி எடுக்கிறது, தாகம் எடுக்கிறது இல்லையா, இந்த தேகத்தில் தானே இருக்கு அந்த பிராணன். அப்போ அந்த தேக தர்மங்கள் ஆகிய அந்த பசி தாகம் அவைகள்லாம் நிர்யாபித ஓடியே போயிடுமா. எதனால்னா பாகவத சிரவணம் பண்றதுனால. இன்னொரு இடத்துல சொல்றது தேக கேக ஆத்ம விஸ்மிருதி, இந்த உடல்
இந்த தேகம் மற்ற தேகங்கள் அப்போ வீட்டை பத்தி நினைவுகள் எல்லாமே மறந்தே போயிடுமா. அது நினைச்ச கூட நினைவு வந்து வீடுன்னு ஒன்று இருக்குதே மந்திரம் என்ன பாகவத்துல மக்னம் ஆயிட்டேன்னா. அவ்வளோ பவர்ஃபுல் இந்த பாகவதம். இதில் உள்ள ஸ்லோகத்துக்கே அவ்வளோ பவர் இருக்கு. நம்ம சொன்னா புரியுமா? ஆனா இதை திரும்பி பார்க்க விடாதபடி எப்ப மற்ற விஷயங்கள் முக்கியமா தோன்றோ அது வரைக்கும் நம்ம கஷ்டம் பட்டாகணும். இது சொல்யூஷனே கிடையாது. ஒரே சதீஷ்னா வினா மகத் பாத ரஜோபிஷேகம். அந்த பாகவத நிஷ்டையிலேயே இருக்கிறாங்க பத்தியா. பாகவதம் 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 பித்து பிடிச்சுனா அந்த பாகவதம் படிக்க வைக்கலாம் பகவானே திட்டுவாங்க. எப்படி அந்த பாகவத்துல பித்த கொடுறாப்பா, தயவுசெய்து பாகவதத்துல எனக்கு பித்த கொடு, பாகவத்துல பக்தி கொடு, பாகவத பாராயணம் பண்றதுக்கான அழுவாங்க. அது ஏன் பகவானோட சண்டை கூட போடுவாங்க. எனக்கு ஏன் பாகவதத்துல பக்தி கொடுக்கல, எனக்கு ஏன் பாகவதம் வர மாட்டேன், எனக்கு ஏன் பாகவதம் பாராயணம் பண்ண விட மாட்டேன். அது பகவானோட சண்டை போட்டு எப்படி அதை பிடுங்கி அந்த பாகவதம் தலைச்சாதான் அவங்களுக்கு திருப்தி பக்தர்களுக்கு. அது மாதிரி பகவானோட சண்டை போடுறவங்க பிடிவாதம் பண்றவங்க கூட உண்மையான பக்தர்கள் தான். அவங்களுக்கு எதுக்காக பாகவத்துக்காக தானே சண்டை போடுறாங்க. சொத்து ஒண்ணு சுகம் ஒண்ணு சண்டை போடுறாங்க போய். அப்புறம் அதனால யாரு உலகம் பார்த்து நீ பொறாமப்படாத. அவன் பெரிய பணக்காரனாக அவன் பெரிய நான் பாகவத படிச்சிருந்தா என்ன பகவான் கொண்டு வந்து சோறு போடுவானா, அதெல்லாம் கேள்வி கேட்காது. போடுறான் அது வேற விஷயம். போடுவான், கண்டிப்பா போட்டுன்னு இருக்கிறான். எத்தனையோ பேர் போட்டுன்னு தான் இருக்கிறான். நல்லதா இருக்காங்க. அவங்க பகவானே நம்பி வந்தவங்க ஒரு பொழுது கெட்டு போந்தல சொல்றேன். ஆனா உனக்கு நம்பிக்கை வேணுமே. பகவான்கள் வந்தா கெட மாட்டேன். துருவன் வந்து காட்டுக்கு வந்த மாதிரி வந்துடணும். எல்லாத்தையும் தூக்கி சர்வதர்மன் பரித்தேஜ மாதிரி எல்லா குடும்ப வாசல் எல்லாத்தையும் தூக்கி போட்டு அம்மா அப்பா எல்லாம் தூக்கி போட்டு வந்துட்டான் காட்டுக்கு. யாரு எல்லாத்தையும் பரித்தேஜ தூக்கி போட்டு வந்துட்டான். ஆனா உடனே பகவான் குரு அனுப்புறாரு, மந்திர உபதேசம் சொல்ல வைக்கிறாரு. அதுதான் பகவான் ரூபலாவண்யத்துல உபதேசம் வாங்கிக்கிறாரு. போய் மதுவனத்துல தவம் பண்றாரு. பகவானை பார்த்துட்டாரு 5 மாசத்துல. ஐயா இருதயத்துல அது முன்னாடி பார்த்துட்டாரு. அது ஃபர்ஸ்டே பார்த்துட்டாரு. அபய தீட்சை தலையில வச்ச உடனே நாரதர் அப்பயும் அவருக்கு அஸ்த தீட்சை வச்ச உடனே அவருக்கு பகவத் பரமாத்மா தர்ஷனம் ஹிருதயத்தில் ஏற்பட்டுச்சு துருவனுக்கு. அவன் தவம் பண்ணி பார்த்ததுன்றது அப்புறப்பட்ட விஷயம். அந்த குழந்தை தவம் பண்றது தவமா அது ஜென்ம ஜென்மா ரிஷிகள்லாம் தவம் பண்றான், அவங்களுக்கே பகவான் கிடைக்கல. இந்த 5 வயசு பையனுக்கு மட்டும் தவம் பண்ண எங்க தரும்? நாரத சொல்லி கொடுத்தாரு. சரி, அது எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் போகணும் தவம் பண்றதுக்கு. அப்ப என்ன சொன்ன, பகவானே வந்து தவம் பண்ணானோ. எதுக்கானா பிரித்தியத்து திருக்ஷயா, அவன் தரிசனம் எனக்கு முக்கியம். அதனால நான் அவனை தரிசனம் பண்ண என்ன நம்பி அவன் எல்லாத்தையும் தூக்கி போட்டு நானே கதின்னு வந்தான் இல்லையா. அப்படிப்பட்ட பக்தனுடைய பாதத்தொலிக்கு பகவான் ஆசைப்படுறான். அதனால அந்த துருவன் 5 வயசு பையன் எவ்வளவு தைரியமா பகவானை ஆராதிக்க போறேன், அவனை பார்க்க போறேன்னு அந்த ஒரு திடவைரகத்தோட வந்தானே. அந்த பக்திக்கு தான் பகவான் என்ன பண்ணா, அந்த பக்தனை நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டு பகவானே உள்ளுக்குள்ள இருந்து பகவான் தவம் பண்றாராம். அந்த தவசை மற்றவங்களால கழிச்சிட முடியுமா? இந்த கொம்பனால கழிச்சிட முடியும் அந்த தவத்தை. அதான் திருவன் சரித்திரம். அப்படி பகவானை நம்பி நீ வந்துட்டேன்னு சொன்னா மற்ற யோகக்ஷேமங்கள்லாம் பகவான் பார்த்துப்பான். அப்ப துருவனுக்கு ராஜ்யத்துக்கு ராஜ்யமும் கிடைச்சது. அப்போ எத்கிருபாதோ துருவ அபி சகல குஷல பாத்திரம் பிரம்மபுத்திரம் நதாஸ்மி. அந்த நாரதர் வந்து பிரம்மதேவர் புத்திரர், சகல நன்மைகளுக்கும் இருப்பிடமா அவரு, சகல குஷல பாத்திரமா. யார்? நாரதர். நாரதர் எதை கேட்டாலும் கொடுப்பாரு. பகவானை விட பகவத் பக்தர்களுக்கு கருணை அதிகம். அப்போ பிரகலாதன் 5 வயசு பையன் அசுர பாலகன், அவனுக்கு வந்து எப்படி பக்தி உண்டாகணும்? நாரதருடைய சாநித்திய மாத்திரத்தினாலே பக்தி உண்டாயிடும். அதான் மகாத்மாக்கள். அவங்களாம் லோக விக்கிரக முக்தசிய, உலக பிரகாரமான பஞ்சபௌதிக சரீரம் கிடையாது நாரதருக்கு. அவர் சச்சிதானந்த ஸ்வரூபமாகிய விஷ்ணு பார்ஷத சரீரம் அவருக்கு. நாமெல்லாம் கூட குட்டி குட்டி கிருஷ்ணன் தான், சச்சிதானந்த ஸ்வரூபம் தான் குட்டி குட்டியா இருக்கிறவங்களாம். இந்த தேகத்துல அடைபட்டு சாரிகா இவ பக்ஷி கூண்டில் அடைக்கப்பட்ட கிளி போல. ஆனா உண்மையிலேயே மகான்கள் தான்.
அந்த மகான்கள் கிடைப்பாங்களா? அந்த பாகவத பித்து பிடிச்ச மகாத்மாக்கள் கிடைப்பாங்களா? அந்த தொத்து நோய் எனக்கு வருமா அப்படின்னு எதிர்பார்க்கணும். கொரோனா இல்லை, கொரோனா தொத்து நோய் சொல்ல, இங்க பாகவத தொத்து நோய். அந்த பாகவத இடத்துல சம்பந்தம் கொண்டால் நிச்சயமா நமக்கும் அந்த பக்தி பிச்சுட்டு வரும். நம்மளால் தான் சாதனை பண்ண முடியல, பக்தி பண்ண முடியல, நம்மளுக்கு ஏதோ வேலைகள் இருக்கு, எவ்வளோ உத்தியோகங்கள் இருக்கு, எவ்வளோ விஷயங்கள் நடுவில் தான் பக்தி பாகவத்து வர முடியுது டேக்கா கொடுத்து அப்படின்னு சொல்றவங்க இருக்கிறாங்க. அப்படின்னா அவங்களாம் அந்த பாகவத்தில் பிடிச்சுனாவே போதும். அவர்கள் ஜென்மா எது உபாசிரியா ஆசிரியா வினா மகத்பாத ரஜபிஷன் அப்படின்னு நிறைய பிரமாணங்கள் தான் இருக்கு. அந்த மகான்கள் எத்பாத சம்சையாக சொல்ற முனையாக பிரசமாயனாக சத்தியாக புனந்தி உபஸ்பிருஷ்டா உடனே புனிதமாக்கிடுவார்கள் அந்த மகாத்மாக்கள். அவர்களுடைய சங்கத்தை மட்டும் எப்பொழுதும் விடாம எடுத்துட்டே கண்டிப்பா உனக்கு பாகவத்துல பக்தி உண்டாகும். பாராயணம் பண்ணிட்டே இருப்பேன். அதுல அவ்வளோ டேஸ்ட் இருக்குது. பண்ணவங்களுக்கு தான் தெரியும் டேஸ்ட். நான் அனுபவிச்சிருக்கேன், அதுக்காக சொல்றேன். நான் மட்டும் இல்லை, யாரெல்லாம் அனுபவிக்கிறாங்களோ பாகவதம் அவங்களுக்கு எல்லாருக்கும். இப்போ சிங்கப்பூர் ஆன்லைன்ல மீட்டிங்ல பாகவத பாராயணம் வைக்கிறாங்க. அது மாசம் கரெக்டா வச்சுருக்காங்க. என்னன்னா அவ்வளோ டேஸ்ட் இருக்குதா இல்லை. அதனாலதான் பாகவதம் எல்லாரையும் படிக்க வைக்கணும், தானும் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இந்த ஆன்லைன்ல சிங்கப்பூர்ல இருக்கிற தமிழர்கள், அவங்க பிராமணர்கள், அவங்க பாகவதம் வைக்கிறாங்க மாசம். லிங்க் எல்லாம் கூட அனுப்பிச்சிருக்காங்க. நான் கூட அட்டன் பண்ணி படிச்சிருக்கேன். 2 அத்தியாயம் படிக்க சொல்லுவாங்க, படிச்சிருக்கேன். அது மாதிரி அப்போ அந்த பாகவதத்துல டேஸ்ட் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் அது அவங்களால விடவே முடியாது. பாகவதத்தை என்ன சுட்டு போட்டாலும் அவங்க தெரியும் பாகவதத்தை தான் வந்துடுவாங்க. அது அவ்வளோ பைத்தியம் பிடிக்க வச்சிடும் நம்மள பாகவதம். ஆரம்பத்துல நல்லா சொல்றேன், விஷம் மாதிரி இருக்கும், படிக்கிறதுக்கு கூட முடியாது, அது பண்ண முடியாது, இது. ஆனா கதை ரொம்ப டேஸ்டா இருக்கும். பாராயணம் பண்ண முடியல, ஆனா பாராயணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டுன்னா பகவானுக்கு அதுக்கேற்ற ஞானத்தை கொடுத்துரும். படிக்க 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 பாராயணம் ஈஸியா வரும். அப்போ சரி, நம்ம எதுக்கு ஆசைப்படுறோம் பகவான் அதான் கொடுப்பான் இல்லையா? அதான். அதனால பக்தி யோகேன. சரி, ஓகே. ராம் ராம் ராம். டைம் என்ன ஆச்சுன்னு தெரியல. அதனால பக்தி மத்லப் அதனால நம்ம என்னன்னா இந்த பாகவதத்துல ஒரு ஸ்லோகம் 1/2 ஸ்லோகம் படிச்சாலே புண்ணியம் சொல்லியிருக்குங்க. அவன் மத்தெல்லாம் படிச்சா எப்படி இருக்கும் பாருங்க. இப்ப நம்ம பாராயணத்தை அப்படியே ஃபாலோ பண்ணி வந்தாவே போதும். சேங்காலிபுரம் ஆனந்தாம தீட்சிதர் சொல்றாரு, அந்த பாகவதம் ஒருத்தன் டெய்லி படிக்கிறான்னா அவருடைய பித்ருக்கள்லாம் அமிர்தத்தை சாப்பிட்றாங்களாம். அவங்களாம் பித்ருக்கள், நம்ம பித்ருக்கள்லாம் கரையேறாங்களாம். அவரெல்லாம் பித்ருலோகம் எல்லாம் மோட்சத்தை அடையிறாங்களாம். நீங்க பாகவதம் படிக்கிறது உன்னுடைய 21 தலைமுறைக்கு, அதாவது உன்னுடைய 7 தலைமுறை முன்னாடி, நடுவில் 7 தலைமுறை, பின்னாடி ஒரு 7 தலைமுறை, 21 தலைமுறை குல பாவனா எல்லாருமே கரையேறாங்களாம். நம்ம பித்ருக்கள் எல்லாமே கரையேறாங்களாம். ஏன்னா நீ ஒருத்தன் பாகவதம் படிக்கிறதுனால உங்க வீட்டுல அப்படின்னு சேங்கலிபுரம் ஆனந்த சொல்லுவார் அழகா உபன்யாசத்துல. அப்போ அவ்வளோ பவர்ஃபுல் இந்த பாகவத ஸ்லோகங்கள். நாரதர் தான் எல்லாத்துக்கும் வாத்தியார் அவர் தான், எல்லாருக்கும் ஆச்சாரியர் அவர் தான். வியாசருக்கே ஆச்சாரியர் அவர் தான், வியாசாச்சாரியருக்கே ஆச்சாரியர் நாரதர். இது ஏன் சொல்றேன்னா, இதுல உள்ள ஒவ்வொரு கதையும் நீங்க எதை படிச்சாலும் சரி உங்களுக்கு பெரிய கஷ்டத்துல விடுதலை உண்டாகும். திடீர்னு ஏதாவது கஷ்டம், மனசு கஷ்டம், அதெல்லாம் வராது பாகவதம் பட்சணா. அதான் சொல்றேன், தாரித்ய துக்க ஜ்வரதாஹிதானாம் மாயா பிசாச்சி பரிமர்த்திதானாம் சம்சார சிந்து பரிவாதிதானாம் ஷேமாய வை பாகவதம் பிரகஜதி. அதாவது
தாரித்ரிய துக்க தரித்திரத்தினாலையும் ஏற்படக்கூடிய துக்கத்தினால எரிக்கப்படுகிறவர்கள். ஏன்னா தரித்திரம், பணம் கஷ்டம், ரொம்ப கஷ்டமா இருக்குது. யார்கள் போய் கேட்டாலும் உதவி இல்லைன்றாங்க. அவன் ரொம்ப கஷ்டமா இருக்குது. சரி, ஓகே. அடுத்தது தாரித்ய துக்க ஜுவரதாகிதானம் மாயா பிசாசி பரிமத்தி தானம். ஒரு பெண் மேல உள்ள ஆசை ஆனால் விடவே முடியல. அதான் மாயை, பெரிய மாயை பெண் ஆசை தான். அப்போ அதை விட முடியல. அந்த மாயை என்ற பிசாசி இவனை ஆட்டி படைக்குது. அப்போ அந்த பெண் மேல உள்ள ஆசையை விட முடியல. அவர்களெல்லாம் கூட பாகவதம் வந்து கேட்டாங்கன்னா அந்த பெண் ஆசையை விட்டுடுவான். ஒரு பெண்ணிடத்துல வந்து இப்போ ஒரு பெண்ணிடத்துல ஆசை வச்சிட்டானா அவளை விட முடியாம சூசைட் கூட பண்ணிக்கிறான் இல்லையா சில பேர். அது முட்டாள்தனமான காரியம்தான், ஆனா பண்ணிக்கிறான் இல்லையா. ஏன்னா அந்த மாய் என்ற பிசாசால ஆட்டி வைக்கப்படுகின்றான். மாயா பிசாச்சி பரிமர்த்தி தானம். நான் சொல்ல இது வந்து என்னடா ஒரு பெண்ணை பத்தி பேசணும்னு நினைக்காதீங்க. பாகவதம் மகாத்மியம் சொல்லியிருக்கு, அதனால சொல்றேன். அப்படிப்பட்டவங்கலாம் வந்து தெளிவு பெறணும்னா, அந்த பெண்ணாசை விடணும்னா, அந்த மாயால் ஆட்டி வைக்கப்படக்கூடாதுன்னா இவன் நேரா பாகவதத்துக்கு வந்து படிச்சான்னு சொன்னா அந்த மாய் இவனை கிட்ட கூட நெருங்காது. சேத ஏதர் அனாவித்தம் ஸ்திதம் சத்வ பிரசிததி. அந்த சாத்விகத்தன்மை பக்தியில் நினைச்சிட்டான்னா மனசால கூட வந்து உனக்கு அந்த ஆசைகளை தொடாது. அதுக்கு கேரண்டி பாகவதத்துக்கு நானே கேரண்டி கொடுப்பேன். பாகவதம் படிச்சா கண்டிப்பா நீ பெண் மாயில விழ மாட்டேன். எந்த மாயில விழ மாட்டேன், பெண் மாயில. பெண் மாயை தான் பெரிய பௌதிக சுகங்கள்ல பெண் மாயை தான் பெரிய மாயை. அதுவும் தவிதான் கஷ்டம். மற்றதெல்லாம் பணத்தின் மேல உள்ள ஆசை, சொத்து அதெல்லாம் செகண்டரி தான். ஆனா பெண் மேல உள்ள ஆசை தான் அதிகமா. அதுதான் விட முடியாது ஒருத்தனால. அதையே விட்டுடுவான். மாயா பிசாசி பரிமத்து தானம் சேமாயவை பாகவதம் பிரகர்ஜதி. அவர்களையெல்லாம் கூட நான் சேமா வாழ வைக்கிறேன் இந்த உலகத்துல. எல்லா ஆசையும் விட வைக்க முடியும் பாகவதத்தினால. அப்படியாப்பட்ட மாயா பிசாசி பரிமத்தி தானம் சம்சார சிந்து பரிபாதி தானம். இந்த சம்சாரம் என்ற சாகரத்துல பாதிக்கப்பட்டவர்கள் நாமலாம். தத்தளிக்கின்றோம். ஒரு கடல்ல போனா எவ்வளவு முதலைகள் இருக்கு, எவ்வளவு திமிங்கலம் இருக்கு, எது முழுங்கன்னு சொல்ல முடியாது, விஷ ஜந்துக்கள். ஆனா வெளிப்புறமா தெரியல. ஆனா கடல் நம்ம குளியலான்னு போனா ஒரு முதலை வந்து இழுத்தும் போயிடும் இல்லையா. ஒரு மீன் வந்தாச்சும் பெரிய திமிங்கலம் வந்தா ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த மாதிரி எத்தனையோ இன்சிடென்ட் நடந்திருக்கு. அப்ப பாகவதம் படிச்சா சம்சார சாகரத்துல இப்படி பல பேரால மாட்டிக்கப்பட்டு, பல பேரால விழுங்கப்படுகிறோமே, பல பேரால நரக வேதனைகளை அனுபவிக்கிறோமே, பல பேரால வீட்டுல இருக்கிறவங்களே ஒருத்தர் கண்டா ஒருத்தர் ஆகாது, நரக வேதனையை அனுபவிப்பாங்க. ஏன்னா வாழ தெரியல. அப்போ சம்சார சாகரத்துல தத்தளிச்சுன்னு இருப்போமே தவிர, ஆனா யாரோ ஒருத்தர் மாலி வந்து கை கொடுத்துவா, வாப்பா ஏறி வந்திருப்பான் இந்த படகுல அப்படின்னா கூட நானே நீச்சல் அடிச்சுட்டு வந்துடுவேன், நானே நீச்சல் அடிச்சுட்டு வந்துடுவேன்றது எப்படியும் ஒரு முட்டாள்தனமோ. அது மாதிரி பகவானத்துல சரணாகதி அடையாம நாமளே பிரச்சனைகளை சமாளிச்சுக்கிறதுன்றது இது மாதிரி கதை தான். ஒரு படகு வருது, அந்த மாலுமி வரான், உன்னை கரையேற்றுன்னு சொல்றான். ஆனாலும் நான் வரமாட்டேன், நானே நீச்சல் அடிச்சு வந்துடுவேன் அப்படின்னு இந்த சாகரத்துல போராட்டம் பத்தியா எதையிலையும் பகவான் நம்பிக்கை இல்லாம, அதுதான் பெரிய நரகமே. எவ்வளவுதான் போராடுவே முடியாது. ஆனா பகவான் நினைச்சானா அடுத்த க்ஷணத்துல உன்னை எல்லா போராட்டத்திலிருந்து விடுவிப்பான் பகவான். அந்த சாமர்த்தியம் பகவானுக்கு மட்டும்தான் உண்டு. அபவர்க்க வீரிய அப்படின்னு பதம் இருக்கு. உன்னை விடுதலை பண்ணக்கூடிய அபவர்க்கம்னா மோட்சம், அதான் மோட்சம்னா விடுதலை. விடுதலை பண்ணக்கூடிய வீரியம் பராக்கிரம் படைத்த பகவான் மட்டும்தான். அதை புரிஞ்சுக்கும். அந்த வீரியம் உன்னை வந்து எல்லா விஷயத்தும் எல்லா பிரச்சனையும் விடுதலை பண்ண முடியாது. ஒரே சாமர்த்தியான பகவான் கிருஷ்ணருக்கு மட்டும்தான், பகவான் ராமன் மட்டும்தான், அவனுடைய நாமத்துக்கு மட்டும்தான் அந்த பவர் இருக்கு. சரி, ஓகே. மாயா பிசாச்சி பரிமத்தி தானம் சம்சார சிந்து பரிபாதி தானம் சேமாயவை பாகவதம் பிரகச்சதி. அப்ப எப்படி அப்ப கேட்க மாட்டாங்களா அந்த 4 பேர்?
மாயால் ஆட்டி வைக்கப்படுபவர்கள், துர்க்கத்தினால, ஜுரத்தினால, தரித்திரத்தினால் ஆட்டி வைக்கப்படுபவர்கள், சம்சார சாகத்தில் தத்தளிப்பவர்கள் போன்ற 3 கேட்டகரியில் இருக்கிறவங்க எல்லாரும் அவை கேட்க மாட்டாங்களா? அது எப்படிப்பா எனக்கு சரியாகலையப்பா அப்படின்னு சொல்ல மாட்டாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க அதை செய்தா தானே சொல்றது, செய்தா தானே அவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் தீரும். அதை செய்ய மாட்டாங்களே. ஏன்னா கலியினால் பாதிக்கப்பட்டு வீட்டில் சப்தாகம் வைக்க மாட்டாங்களே. எப்படி நாமளே பாக்கியத்தை கொடுத்து கூட நம்ம சப்தாகம் வைங்க, பாகவதம் படிக்கலாம் ஒன்னா சேர்ந்து அப்படின்னு சொன்னா கூட அவங்க தான் ஒத்துக்க மாட்டாங்களே. ஏன்னா களி மேலே விழுந்து அப்படி அவங்கள மற்ற விஷயங்கள்ல போனா 10 ரூபாய் வரும், இங்க போனா 20 ரூபா வரும், இங்க போனா ஒரு 1000 ரூபாய் வரும். அது முக்கியமா நான் பாகவதம் படிச்சுன்னு உட்காந்துருந்தா எனக்கு யார் சோறு போடுவோம் அப்படின்னு தலைகீழ மாதிரி முடிஞ்சு போச்சு. கடைசியில் பக்திக்கு திரும்பியே பார்க்க மாட்டாங்க, பாராயணங்களான்னு எதுவும் பண்ண மாட்டாங்க. சும்மா அத்தி புத்த மாதிரி என்னையாவது புஸ்தகத்தை பார்ப்பாங்க, அதெல்லாம் அடுத்தது தூக்கி போட்டு வேற வேலை இருக்கு இல்லையா, உடனே அங்கே போனால் 10 ரூபாய் கிடைக்கும், இங்கே போனால் 12 ரூபாய் கிடைக்கும், ஏதோ ஒரு 1000 ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே மூட்டை கட்டிட்டு கிளம்பிடுது தான். என்னைக்குதான் ரிலாக்ஸா உட்காந்து ஆனந்தமா பாகவதம் படிப்போம் சொல்லுவோம், பார்க்கலாம். பகவத்கீதை படிப்போம், மகான்களுடைய உபதேசம் கேட்போம் சொல்லுவோம், பார்க்கலாம். அதுக்கெல்லாம் ஒரு பாக்கியம் வேணும் இல்லையா? கண்டிப்பா. சரி, ராம ராம ராம. சரி, நம்ம பூர்த்தி பண்ணிப்போம். சீதாபதி ராம 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 ராம. ஏன் நான் சொல்ல வரேன்னா, நாம தான் நம்ம பசிக்கு நம்ம தான் சாப்பிட்டாகணும், வேற வழி கிடையாது. இந்த உலகத்தார நம்பாதீங்க. திருப்பி திருப்பி சொல்றது பாகவதம் தான். இதை நம்பாதீங்க, இதெல்லாம் ஒரு நிமிஷத்துல எல்லாம் காணாம போயிடும். அப்ப எதை நம்ம பாகவதத்தை நம்ம வைஷ்ணவ தனம் அது எடுத்துக்கணும். அதை சொல்ற மாதிரி நம்ம வாழ்க்கை நடத்தினா எதுக்குமே கலங்கப்பட மாட்டோம். அதுதான் வாழ்க்கை ஐடியல். பாகவதம் சொல்ற மாதிரி கத்துக்கணும். பாகவதத்துல இருக்கிற விஷயத்த பாகவத்துல எல்லாம் கத்துக்கிட்டு நிறைய விஷயம் இருக்கு. ஆத்ம ஞானத்தை பத்தி எல்லாம் அதுல எவ்வளவு சொல்லியிருக்கு பாருங்க. அதுல ஒரு ஸ்லோகம் 6 ஸ்லோகமே நம்மளுக்கு அஜ்ஞானத்தை போக்கிடும். அப்படியேப்பட்ட ஸ்லோகங்கள்லாம் நிறைஞ்சிருக்கும். சரி, ஓகே. சம்சார சிந்து பரிவாதான மாயா பிசாசு பரிவாத சேமாயவை பாகவதம் பிரகச்சதி. பாகவதம் முழுமணும் சொல்ல கர்ஜிக்குதான். தைரியமா யாருக்கு என்ன கஷ்டம் சொல்லு, உடனே அந்த கஷ்டம் சொன்ன உடனே அவங்களுடைய கஷ்டங்களை அந்த பாகவதம் போய்கிடும் கண்டிப்பா. சரி, ராம 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 ராம. श्री राम संकीर्तन की जय, आंजनेय स्वामी की जय। राम 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 सीतापति राम 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 ஒரு நாள் ஆல்ரெடி நம்ம வைக்கணும். ராமதான் காப்பாத்து. ராம 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 ராம் ராம 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 ராம். श्री राम संकीर्तन की जय, आंजनेय स्वामी की जय। राम 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 राम।